இரும்பு சமையல் பாத்திரங்களை பராமரிக்கிறத பத்தின சில குறிப்புகள் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ பாத்திரம் வாங்கி நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்குலாம் போயிடுறாங்க. அதை கழுவுறது ஈஸி, சமைக்கிறது ஈஸி அப்படின்னு. ஆனா அதுல இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுன்றது ஏராளமாக இருக்கு. அது ஒரு தனி கேட்டகரி. பட் இந்த இரும்பு பாத்திரத்துல சமைக்கிறது அப்படின்றது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. எப்படி இந்த மண் பாத்திரத்துல சமைக்கிறதெல்லாம் நல்லதோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் எல்லார் வீடுகள்லயும் தோசை கல்லாவது இரும்பு பாத்திரத்துல இருக்கும். ஆனா நிறைய பேர் இரும்பை வந்து சூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்றதுனால. அந்த பராமரிப்புல வந்துட்டு அடிக்கடி துரு பிடிச்சு போயிடுது. இரும்பை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிற சூழல்ல நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லித்தரேன். அதை நீங்க வந்து இரும்பு பாத்திரத்தை பராமரிக்கும் பொழுது டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாத்திரங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். சோ நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக நேரம் நீங்க வந்து இரும்பு பாத்திரத்தை தண்ணியிலேயே வச்சிருக்கிறத வந்து தவிர்க்கணும். மத்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சிங்க்ல போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்றேன் அப்படின்னு நீங்க விட்டுறலாம். ஆனா இரும்பையும் அதே மாதிரி தூக்கி சிங்க்ல வந்து போட்டுறாதீங்க. கழுவாம கூட வைக்கலாம். ஆனா கழுவுறேன்ற பேர்ல நீங்க ரொம்ப நேரம் தண்ணியில போடக்கூடாது. நம்பர் 2, சமைக்கும் போது ஒருவேளை அந்த இரும்பு பாத்திரத்துல அடிபிடிக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு, அடிபிடித்த உணவுகள்லாம் அதுல இருக்கு அப்படின்னா ஒரு 15 நிமிடம் நல்ல சுடு தண்ணியில வந்து அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தா அது வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இரும்பு பாத்திரங்களை வந்து சுத்தம் செய்யறதுக்கு முடிந்த வரைக்கும் லூக்வார்ம் வாட்டர் வந்து பயன்படுத்த சொல்றாங்க. சில் தண்ணி யூஸ் பண்ணும்பொழுதுதான் துரு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஒரு மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நீங்க பயன்படுத்தி இரும்பு பாத்திரங்களை வந்து கிளீன் பண்ணலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இரும்பு பாத்திரத்தை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே மத்த பாத்திரத்தோட வச்சிடக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு வெயில் நல்லா படுற இடத்துல வந்து இரும்பு பாத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ புதுசா ஒரு இரும்பு பாத்திரம் வாங்குறீங்க, அதை டைரக்டா சமையலுக்கு பயன்படுத்துறது ஆப்வியஸ்லி நம்ம அதுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். நம்மளால அதை சமைக்கவும் முடியாது. ஒருவேளை ஒரு நல்ல கம்பெனில இருந்து நீங்க வாங்குறீங்க, ஆல்ரெடி அவங்க சில ப்ரீ சீசன்லாம் பண்ணி கொடுத்தாலுமேவும் நீங்க அதுல நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இல்ல ஏதாவது செக்கு எண்ணெய் இல்லைன்னா சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது எண்ணெயை நல்லா தேய்ச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தோசைக்கல் அப்படின்ற பட்சத்துல பெரிய வெங்காயம்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அதை சூடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணியுமேவும் நிறைய பேருக்கு வரதில்லை. நான்வெஜ் பிரியர்கள்லாம் முட்டை போட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தோசை பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே அந்த தோசையெல்லாம் பெருசா வராது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி சீசன் பண்ணி கொஞ்ச நேரம் அதை வந்து லைட்டாக சன் படுற இடத்துல நீங்க வச்சாலுமேவும் அது நல்லா வந்துட்டு சீசன் ஆகும். அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வாங்கி இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பாத்திரத்துல தக்காளி, புளி பயன்படுத்தி இல்ல எலுமிச்சப்பழம் கூட பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு டிஷ்ஷையுமே ஒரு மாசத்துக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்த உடனே ஒரு இரும்பு பாத்திரத்துல சமைக்காம இருக்கிறது அந்த பாத்திரத்தினுடைய வாழ்நாளை வந்து நீடிக்கும், நல்லா சமைக்கிறதுக்குமேவும் ஈஸியா வந்து இருக்கும். எதனால புளிப்பு சமைக்க கூடாதுன்னா, அது பாத்திரத்துல ஈஸியா தங்கி பாத்திரத்தை துருப்பிடிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஒரு மாசத்துக்கு புளிப்பா எதுவுமே அதுல சமைக்க வேண்டாம். முக்கியமா இரும்பு பாத்திரத்தை கழுவிட்டீங்க, தொடச்சிட்டீங்க, நல்லா தொடச்சிட்டு அதுல எண்ணெய் அப்ளை பண்ணி சன்லைட் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைக்க வேண்டியது ரொம்ப நல்லது. அப்ப அது துரு பிடிக்கிறதுல இருந்து உங்க இரும்பு பாத்திரத்தை பாதுகாக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இரும்பு பாத்திரத்தை இதனாலேயே தான் யாருமே கழுவாமலேயே யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா தோசை கல் மட்டும்தான் அதுல வாங்குறது. தோசைக்கல்ல வந்து கழுவுறதே கிடையாது. அது வந்து சுட்டு அதை அப்படியே வச்சிடுறது. பிகாஸ் அது ஈஸியா துரு பிடிச்சிரும் அப்படின்றதுனால தான். நீங்க தோசைக்கல்ல சுட்டுட்டு மூடி போட்டு மூடி கூட வச்சிடலாம், தூசி படாம இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு இரும்பு பாத்திரத்தை நீங்க டேக் கேர் பண்ணிக்கும் பொழுது அதுல நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த உணவானது அதுல நிறைய சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பப்படுது. ஸோ நீங்க இரும்பு வாங்கலாம். ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதை ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணவும் முடியும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.